அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூலை 11, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 82.48% வாக்குப்பதிவு. ஜூலை 13 வாக்கு எண்ணிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 14 துறை பெயர் கொடுத்துருக்காங்க. எரிசக்தி துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், ஊரக வளர்ச்சித்துறைன்னு கொடுத்து அந்த 15 அரசு துறைகள் சார்பில் செயல்படுத்தப்படும் 44 அரசு திட்டங்களின் சேவைகளுக்கான விண்ணப்பங்களை முகாம்களில் பொதுமக்கள் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாவது குறைகள் இல்லை உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி இருந்ததுன்னா அது மூலிமா தெரிவிக்கலாம். இந்த மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலிமா தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்க்கலாம். உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மண்பகையின் மானத்தெரும். உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். தளர்ச்சி வந்தபோது மட்கலத்தை அறுக்கும் கருவி போல் அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்யும் அப்படின்னு உட்பகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பிரதமர் மோடி ரஷ்யா பயணம் பற்றி கொடுத்துருக்காங்க. உலகளாவிய மோதல்கள் அமைதியை மீட்டெடுக்க உறுதி. ஆஸ்திரிய பிரதமரை சந்தித்த பின் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இது போருக்கான காலமல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸில் நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு பெருசாக எந்த நியூஸும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அப்புறம் கரியமில சமநிலை ONGC செயல் திட்டம் வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தங்களது நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் காற்றில் கலக்கும் கரியமில வாயுவின் அளவையும் காற்றிலிருந்து சுத்திகரிக்கப்படும் கரியமில வாயுவின் அளவையும் சமமாக்கும் நிலையை கரியமில சமநிலை, அதாவது நெட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, எட்டுவதற்காக செயல் திட்டத்தை பொதுத்துறையை சேர்ந்த பப்ளிக் செக்டர் யூனிட்டு பொதுத்துறையை சேர்ந்த பாரத் ஆயில் அண்ட் நேச்சுரல்ஸ் கேஸ் கார்பரேஷன் ONGC வெளியிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்விரான்மெண்ட்டில் அது சம்மந்தமாக நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டாஸோட கலெக்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்தால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஏதாவது இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதோட சேர்த்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ஓகே உங்களுக்கு கரண்ட் அஃபேர் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சுக்குவாங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோ தான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.